கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மியான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீ செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாக கர்த்தர் உமது இரத்தத்தினாலே நீர் எங்களை விலைக்கரையுமாய் மீட்டு எங்களை ஆசீர்வதித்து ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கொண்டு வந்த தயவுகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. என் தகப்பனே, தாவீதின் குமாரனே, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமுள்ளவரே, கிருபை உள்ளவரே, இரக்கங்களில் ஐஸ்வரியமுள்ள என் தகப்பனே, நாதி தேவன் அடைக்கலமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அப்பா இந்த அருமையான வேளையில முது சமூகத்தில் நாங்கள் காத்திருப்பது மிகுந்த சந்தோஷத்துக்குண்டான காரியமாக இருக்கிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை கர்த்த செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு ஹிருதயங்களையும் கர்த்தனை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே அது உருவ குத்தி கழித்து ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே பார்க்க போகிற இந்த வார்த்தைகளுக்காய், கேட்க போகிற இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திட வேண்டுமா நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயங்களையும், ஒவ்வொருடைய எண்ணங்களையும், ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் கர்த்தர் நீர் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கல்வாரி ஆசீர்வாத ஊழியங்களின் சார்பாக கம்ப்யூட்டர் மூலமாக, யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல வருடங்களுக்கு முன்பாக சிந்தித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து துவங்கப்பட்டு இருக்கிறதான இந்த ஊழியம் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பல்வேறு சூழ்நிலைகளில் ஆண்டவராய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே நேரத்தில் பல சபைகளிலே ஆண்டவராய் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக அநேக மக்களை கர்த்தர் தேற்றியிருக்கிறார் என்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆகவே இதை காண்கின்ற, இதை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொட்டு ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே ஜெபத்தோடு கூட கேளுங்கள், ஜெப சிந்தையோடு கூட இருங்கள். இந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது கர்த்தர் எனக்காகவே எல்லாவற்றையும் சொல்லுகிறார், என் இருதயத்தை தேற்றுகிறார், உடைந்து கிடக்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆற்றுகிறார் என்ற சிந்தனையோடு கூட இதை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வழிநடத்தல், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்றைய நாளிலே தியானிப்பதற்கென்று நான் எடுத்துக்கொண்டிருந்ததான ஒரு பகுதி, எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் தேவனுடைய அபிஷேகம். இந்த தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனுடைய நோக்கம் என்ன? இந்த தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? அல்லது தேவனுடைய அபிஷேகத்தை நாம் எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே அப்போஸ்தலர் 1:8 படி எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு வரைந்தும் எனக்கு சாட்சிகளாகிறீர்கள் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே நாம் பலனடைகிற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் பலவீனனாய் காணப்படுகிறேன் என்பதுதான் என்னுடைய உட்கருத்து. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் பலனடைகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நமக்கு அத்தியாவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிற எந்த மனுஷனுக்கும் பலனை ஆண்டவராய் கர்த்தர் தருகிறவராய் காணப்படுகிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியதனுடைய நோக்கம் என்ன, அல்லது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்ற ஒரு தலைப்பில் நான் சிந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த சிந்தனையானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து வாசம் என்ன செய்கிறார், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இதற்கு உதாரணமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த கர்த்தருக்குள்ளாய் காணப்பட்டிருக்கிறதான அந்த
தன்மைகள் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த தன்மைகள் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது. ஆக இந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய தன்மைகள் என்ன என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது 2 தலைப்புகளில், நான் பல தலைப்புகள் உண்டு, அந்த பல தலைப்புகளிலே 2 தலைப்புகளை மட்டும் எடுத்து நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, முதலாவது காரியம், உருவாக்குகிற தன்மை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வருகிறது. அதாவது தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் காணப்படுகிறது என்று சொன்னால், உருவாக்குகிற தன்மைகள் அந்த மனிதனுக்குள்ளே வருகிறது. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியாகமம் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது, இந்த வானம் உண்டாக கடவதாக என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், பூமி உண்டாக கடவதாக என்று சொன்னார், சமுத்திரம் உருவாக கடவதாக என்று சொன்னார், சமுத்திரத்திற்கு கரைகள் உண்டாக கடவதாக என்று சொன்னார், அதே போல சமுத்திரத்திலே மச்சங்கள் உண்டாக கடவதாக என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். அப்படி என்று சொன்னால், மச்சங்கள் இல்லாதிருக்கிற சூழ்நிலையிலே, இந்த சமுத்திரத்திற்கு கரைகள் இல்லாதிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளேயும் காணப்படுகிறதான முக்கியமான தன்மை என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற அல்லது கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உருவாக்குகிற தன்மை காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கின்றவர்களை போல அழைக்கின்ற தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் உருவாக்குகிற தன்மைகள் இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லலாம், ஆனால் அந்த இடத்திலே உருவாக்க வேண்டிய கடமை அல்லது உருவாக்க வேண்டிய அழைப்பு, உருவாக்க கூடதான ஒரு கிருபை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, அபிஷேகம் பண்ணப்படாதிருக்கிற எந்த ஒரு மனுஷனுக்குள்ளும் இப்பேற்பட்ட தன்மைகள் இருப்பது என்பது கூடாத காரியமாய் காணப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார் என்று சொன்னால், உங்களை அபிஷேகம் பண்ணவர் ஆண்டவராகிய கர்த்தராய் இருப்பார் என்று சொன்னால், நீ இல்லாத இடங்களிலே உருவாக்குகிறவனாய் காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல சபை இல்லை என்று சொன்னால், அந்த இடத்துல சபையை நீ உருவாக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால், இன்னொரு ஒரு போட்டி சபையை நீ உருவாக்க வேண்டியது என்பது அல்ல. வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத 1,20,000 20,000 பேர் ஜனங்கள் இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அந்த இடத்திலே சபையை நீ உருவாக்க வேண்டியது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய ஒரு பெரியதான ஒரு கடமையாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நீ நெருக்கி ஏவப்படும் பொழுது, கிறிஸ்துவின் அபிஷேகம் உனக்குள்ளே காணப்படும் பொழுது, இல்லாத இருக்கிற இடங்களிலே இந்த சபைகள் உருவாக்கப்பட வேண்டியது உன்னுடைய தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற எந்த மனுஷனுக்குள்ளும் உருவாக்குகிற ஒரு தன்மையை நீ பெற்றிருக்க வேண்டும். இந்த உருவாக்குகிற தன்மை உனக்குள்ளே இல்லை என்று சொன்னால், நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் எப்பேற்பட்ட அபிஷேகம் என்பதை நீ தயவு செய்து சரி செய்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்குகிற தன்மையை பெற்றிருக்கின்றவராய் இருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னபடி ஆதியாகமம் புஸ்தகத்திலே அந்த இடத்துல மனுஷன் இல்லாதிருந்தான், அந்த இடத்திலே மிருக ஜீவன் இல்லாமல் இருந்தது, அந்த இடத்துல மச்சங்கள் இல்லாமல் இருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கினார். கர்த்தருக்குள் இருக்கிற இந்த அபிஷேகம் உனக்குள்ளே மெய்யாகவே இந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், இல்லாத இடங்களிலே சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அந்த இடத்திலே சபைகளை உருவாக்கி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ராஜ்யத்தினுடைய விஸ்தார பணியிலே நீ ஈடுபட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவருடைய அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்படுகிறது, ஆண்டவருடைய கிருபை உனக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருடைய அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ராஜாக்களுக்கு முன்பாக நீ போய் நிற்க வேண்டும், ராஜாக்களுக்கு, தேசத்தின் அதிபதிகளுக்கு முன்பாக நீ போய் நிற்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல தானியேலை குறித்துதான பிரஜாதியான் ஒருவர் சாட்சி கொடுக்கின்றார். அதனுடைய சம்பவங்களை சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, அந்த தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவனுடைய மூதாதையராய் காணப்படுகிறதானே அந்த ராஜா தேவனுடைய சமூகத்திலிருந்து கொண்டு வந்ததானே எல்லா தட்டுமுட்டு சாமான்களையும் கொண்டு வந்து எடுத்து வைத்து, அதிலே அவனும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய மறுமனையாட்டிகளும்
தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வந்திருந்து இருக்கிறதான அந்த பாத்திரங்களிலே மதுபானத்தையும் திராட்சரசையும் ஊற்றி அதை குடித்து தன்னுடைய மறுமனையாட்டிகளோடு கூட சேர்ந்து அதை அனுபவிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் அந்த ராஜாவின் மீது வருகிறது. இந்த ராஜா பயந்து நடுங்கி போய் இது எப்பேற்பட்ட காரியம் என்று சொல்லி யோசித்தான். காரணம், அவன் இப்படி புசித்து குடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது சுவற்றிலே ஒரு விரல் ஒன்று எழுதி இரத்தத்தினாலே எழுதுகிறதை பார்க்கிறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு மிகுந்த நடுக்கம் உண்டாயிற்று. அவனுடைய கால்கள் நடுங்கி போயினது, இடுப்பினுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போயிற்று. இதை கேட்டு ராஜாத்தி அந்த ராஜாவுக்கு முன்னாடி வந்து சொல்லுகிறான், ஐயா, உன்னுடைய தகப்பனுடைய காலங்களிலே ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் எல்லாவற்றையும் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். உனக்கு கருகலானவைகளை தெரிவிக்கின்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவன் தேவனுடைய ஆவிக்கு ஒத்ததான ஆவி அவனிடத்திலே காணப்படுகிறது. தேவனுக்கு ஒத்ததான ஞானம் இந்த மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறது. கருகலானவைகளை தெரிவிக்க இவனால் மட்டுமே முடியும். ஆகவே தான் உனக்கு உன்னுடைய தகப்பனானவன் கல்தேயர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் ஜோஷியக்காரர்களுக்கும் அவனை தலைவனாக வைத்திருக்கிறான். அதனால தான் நீங்களும் அதை போலவே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அந்த மனுஷனை கொண்டு கருகலானவைகளை தெரிவிப்பதற்காக, மறைபொருள்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த மனுஷனை கொண்டு வந்து நீங்கள் விசாரிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கண்ட தரிசனத்திற்கு ஒப்பாக நீங்கள் என்ன தரிசனங்களை கண்டீர்களோ, என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷனால் மட்டுமே முடியும் என்று சொல்லி அவனுடைய மனைவியானவர் அவனுக்கு சொல்லுகிறார். சொன்ன உடனே அவனை அழைத்து அனுப்புகிறார். தானியேல் வருகிறான். அப்பொழுது அந்த ராஜா அந்த தானியேலை பார்த்து கேட்கின்றார், நீ தேவனுடைய ஆவி உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். விசேஷித்த தேவனுடைய ஆவி உன்னிடத்தில் இருக்கிறது, விசேஷித்த தேவனுடைய ஆவி உன்னிலே இருக்கிறது என்பதை நான் கேள்விப்பட்டேன். நான் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்தேன். இதற்குண்டான அர்த்தத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆகவே ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற மனுஷன் ஒரு ராஜாவுக்கு முன்பாக நின்று தைரியமாய் பேசக்கூடிய மனுஷனாய் காணப்பட வேண்டும். அதனாலே தான் தானியேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் இந்த தானியேலை அபிஷேகம் பண்ணி தைரியத்தின் ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். உடனே தானியேலை கூப்பிட்ட உடனே தானியேல் அந்த இடத்துல போய் சென்று ராஜாவுக்கு முன்பாக சென்று இந்த காரியங்களை சொல்லும் பொழுது நடந்த சம்பவம் என்ன? இந்த ராஜா தானியேலுக்கு சொல்லுகிறார், நீ இந்த காரியத்தை நீர் எனக்கு விடுவித்து தருவாய் என்று சொன்னான். இந்த காரியம் எனக்கு என்னுடைய மனதிலே காணப்படுகிற சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கும் என்று சொன்னார். இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பகுதியை நான் உனக்கு தருவேன், வெகு அதிகமான சன்மானங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது, அப்பொழுது இந்த தானியேல் ஒரு வார்த்தை ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உன்னுடைய வெகுமதிகளும் உன்னுடைய எல்லா விதமான தான தர்மங்களும் உன்னோடு கூட இருப்பதாக. உன்னுடைய தகப்பனாருடைய காலங்களிலே இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்ததில்லையா? உன் தகப்பனார் செய்து வழிபட்ட தேவனை நீ வழங்காதபடிக்கு உன்னுடைய இருதயம் இருமாப்பா இருந்தது என்ன என்று சொல்லி தைரியமாய் ராஜாவுக்கு முன்பாக சொன்னான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ராஜாவுக்கு சவால் விடுகிறதானே ஒரு அபிஷேகம் தானியேலுக்குள்ளே காணப்பட்டது. காரணம், அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. ராஜபோஜ வஸ்திரங்களினாலே சாப்பாடுகளினாலே தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அவன் கர்த்தருக்குள்ளே மிகுந்த வைராக்கியம் உள்ள மனுஷனாய் காணப்பட்டான். அதனால்தான் அவன் எப்பொழுதுமே தேவனை நோக்கி எருசலேமை நோக்கி பலகணியின் வழியாக நின்று நாள் முழுவதுமாக ஒரு நாளைக்கு 3 நாள் அளவும் ஆண்டவராகிய கர்த்தரை அவன் தொழுது கொள்ளுகிற மனுஷனாய் காணப்பட்டான். தேவ மனுஷனாய் காணப்பட்டான். தேவ மனுஷனாய் இருந்ததினாலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, தேவர்களுக்கு உண்டான அபிஷேகத்தை, விசேஷித்த ஆவியை இந்த தானியேலுக்குள்ளே வைத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தானியேலுக்குள்ளே இருந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தி வைப்பார். தேசத்தை ஆளுகின்றதானே ராஜாக்களுக்கு முன்பாக, பிரதம மந்திரிகளுக்கு முன்பாக, ஜனாதிபதிகளுக்கு முன்பாக ஆண்டவராய் கர்த்தரை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி உன்னை அந்த தேசத்தில் காணப்படுகிற ராஜாவுக்கு சவாலாக ஆண்டவராய் கர்த்தரை நிறுத்தி வைப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே இந்த அபிஷேகம் எந்த அளவுக்கு அத்தியாவசியமான ஒரு அபிஷேகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களிலே அநேகர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பப்பட்டிருக்கிறதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் இந்த அபிஷேகத்தினுடைய அத்தியாவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ள
இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுவீர்கள். எதற்காக? ராஜாவுக்கு எச்சரிப்பை சொல்வதற்காக. நீ நடக்கிற வழி சரியான வழி அல்ல, தேவனுக்கு பிரியமான வழி அல்ல. ஆகவே தேவனோடு கூட நடந்து தேவனுக்கு பிரியமான வழியில் நீ நடப்பா என்று சொன்னால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிற ஒரு தைரியம் உள்ள ஒரு ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூலோகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு தானியேலை போல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அந்த மனுஷனாய் காணப்படுவாய் என்று சொன்னால், நீ அப்பேற்பட்ட மனுஷனாய் காணப்படுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எசேக்கியாவின் மீது தேவனுடைய கரம் அமரும் பொழுது அவன் ஆவிக்குள்ளாக்கப்படுகிறான் என்று சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய கரம் உன் மீது அமரவில்லை என்று சொன்னால் நீ ஆவிக்குள்ளாக்கப்படுவது இல்லை என்பது அது பூரண நிச்சயமாய் காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவராய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அதனுடைய கண்டிஷன் என்ன? தேவனுடைய கரமானது உன் மீது அமரும் பொழுது மட்டுமே நீ ஆவிக்குள்ளாக்கப்படுகிறாய். நீ தேவனுடைய கரம் உன் மீது அமரவில்லை என்று சொன்னால் நீ ஆவிக்குள்ளாக்கப்படுவதில்லை என்பது வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய கரம் உன் மீது அமரும் பொழுது எப்பெல்லாம் நீ ஜெபிக்கின்றாயோ, எப்பொழுதெல்லாம் எந்த இடங்களிலெல்லாம் நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறி அழுது ஆண்டவரை இந்த அபிஷேகம் என நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நீ கதறி அழுகிறாயோ, அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய கரம் உன் மீது அமரும், தேவனுடைய அபிஷேகம் உன் மீது இறங்கும், தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ளும், தேவனுடைய கிருபை உன்னை மூடி மறைத்துக் கொள்ளும், தேவனுடைய பிரசன்னம் உன்னை மூடி மறைத்துக் கொள்ளும் பொழுது நீ ஆவிக்குள்ளாக்கப்படும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? ஆண்டவராய் கர்த்தர் உன்னை கொண்டு போய் சென்று எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை நிறைக்க செய்து அந்த நிலைநிற்க செய்து அந்த இடத்திலே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற மனுஷனை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார்? இந்த எலும்புகளை பார்த்து உயிரடையுமா என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார். அதற்கு எசேக்கியா சொல்கிறார், ஆண்டவரே இது உம்மால் மட்டுமே கூடும், இது உமக்கு மட்டுமே தெரியும், எனக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவருக்கு உண்டான அதிகாரத்தை இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். இல்லாத இடங்களிலே காணப்படுகிற உயிரில்லாத இடத்திலே காணப்படுகிறதானே எலும்புகளும் தசைகளும் இரத்த நாளங்களும் ஒன்றும் உருவாகாது இருக்கிற சூழ்நிலையிலே வெறும் எலும்புகளாய் காணப்படுகிறதானே அந்த இடத்திலே ஆண்டவருடைய வசனம் வார்த்தை சொல்லப்படும் பொழுது, தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது, தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உலர்ந்து கிடக்கிற எலும்புகளை உயிரோடு எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார்? எசேக்கியாவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எசேக்கியாவுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசியின் ஊடாக தேவனுடைய அபிஷேகமும் கடந்து செல்கிறது, தேவனுடைய வார்த்தையும் கடந்து செல்கிறது, தேவனுடைய கிருபையும் கடந்து செல்கிறது. ஆகவே இந்த எலும்புகள் எல்லாம் ஒரு பெரிய சரி குட்டைகளாக எழுந்து நிற்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே இந்த அபிஷேகம் மிகவும் அத்தியாவசியமான அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஒரு விசேஷித்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த வல்லமைகளை பெற்று கிருபை வரங்களை பெற்று நீ இந்த உலகத்தில் புறப்பட்டு செல்லும் பொழுது நீ தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதோடு மட்டுமல்ல, அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் உன்மூலமாக செய்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்திலே அனனியா சப்பிராள் என்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன உடனே அந்த கணவனும் மனையும் அதே இடத்திலே விழுந்து போனார்கள், மடிந்து போனார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த சீஷர்கள் மூலமாக அநேக அதிசயங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அதை கேட்கும் பொழுது எல்லாரும் பயந்து நடுங்கி போயிட்டு அந்த வார்த்தையை கேட்டு பிரமித்து நின்றார்கள். இதற்கு பயந்ததினாலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் அனுதினமும் ஜனங்களை சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். பாவத்திலே குத்தப்பட்டவர்களாக ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? இது பேதுருவினால் உண்டான காரியம் அல்ல, இது அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக உண்டாக்கப்பட்ட காரியம் அல்ல, லூக்காவின் மூலமாக உண்டாக்கப்பட்ட காரியம் அல்ல. தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே காணப்பட்டபடினாலே தான், தேவனுடைய கிருபை இந்த சீஷர்களுக்குள்ளே காணப்பட்டபடியால், இந்த தேவனுடைய வல்லமையானது இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே காணப்பட்டபடினாலே தான் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்தது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதான அருமையான என் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. தயவு கூர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் உன் மீது இறங்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நீ பலப்பட வேண்டும் என்று சொன்னார், நீ ஸ்திரமாய் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னார்,
சொன்னால், இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே தைரியமாய் நிலை நின்று வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அநேக அதிகாரிகளுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அபிஷேகம் உனக்கு அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. அவர்களுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தானியேலை கண்டு அந்த ராஜா பயப்பட்டது போல தேசத்தில் காணப்படுகிற மூன்றாவது அதிபதியாக இந்த தானியேலை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் உயர்த்தினார். இந்த உயர்த்துகிற அபிஷேகம் உனக்குள்ளே நிச்சயமாய் இறங்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில உமது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததானே உமது பிள்ளைகளை உமது கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சிஸ்வா தேவரே, உமது பரிசுத்த பிரசன்னம், உமது பரிசுத்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்பட வேண்டுமா செபிக்கிறேன். இந்த வல்லமை ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மூலமாக ஆண்டவரே பெரிய கிரிகளை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன், உமது நாமத்தினாலே கேட்டுக்கொண்டிருக்கிறதானே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் மீதும் உமது வல்லமை அளவில்லாமல் ஊற்றும்படிக்கு நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த ஓநாய்களுக்கு மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவர் இந்த ஓநாய்களை போல காணப்படுகிற இந்த உலகத்திலே நீர் எங்களை அபிஷேகத்துடன் நிரப்பி இந்த கிராமங்களுக்குள்ளே இந்த உலகத்துக்குள்ளே நீர் எங்களை அனுப்பவில்லை என்று சொன்னார். ஆண்டவரை நாங்கள் சிதறுண்டு பீருண்டு போவோம் சுவாமி. ஆண்டவரை வேலை செய்கிற ஸ்தலத்தில் நாங்கள் ஏமாற்றப்படுவோம். ஆண்டவரை தயவாய் ஒரு விஷயம் இறங்கி உமது கல்வாரியின் இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உமது அபிஷேகத்தினாலே நிலைநிறுத்தி காலூன்றி நிலைநிற்க வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவர், இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே வரும் பொழுது, இந்த அபிஷேகம் எங்களை நிரப்பும் பொழுது இயேசு சுவாமி, ஆண்டவரே, ஜனங்களை எங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை காண்பார்களே, அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறவே இயேசு சுவாமி. தயவாய் ஒரு விஷயம் இறங்குவது ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தின் வல்லமையை ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரர்கள் மீதும் கர்த்தர் நீர் ஊற்ற வேண்டுமா செபிக்கிறேன். யோவேல் 2:28 படி ஆண்டவரே இயேசு சுவாமி, இது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், யாவர் மேலும் உமது ஆவியை நீர் ஊற்ற வேண்டுமா செபிக்கிறேன். அளவில்லாமல் ஊற்றும்படிக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, ஊற்றி நிரம்பி ஆண்டவரே தேசங்களுக்கும் தீவுகளுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் புறப்பட்டு சென்று உமது வார்த்தைகளை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்ற ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு சாட்சியை நீர் உமது வார்த்தையின் மூலமாக நிரூபிக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஓ ஹalleluya, ஓ thank you Holy Spirit. ஆண்டவரே, நீ செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தின் மூலமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பெறப்போகிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய குடும்பங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய குடும்பங்களிலே தேவனுடைய அபிஷேகம் பரிபூர்ணமாக நிரம்பி வழிவதாக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைக்கப்பட்ட உள்ளங்கள் தேற்றப்படுவதாக. பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. கர்த்தருக்கென்று எழும்பி சாட்சியாய் வாழ்வார்களாக இயேசு சுவாமி. விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காக செபிக்கிறோம். எங்க தேசத்தினுடைய ஆளப்போகிறதானே பிரதம மந்திரிக்காய் புதிதாக தேர்ந்தெடுக்க போகிற பிரதம மந்திரியை அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் முது சித்தத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை நிலைநிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். யாரை முன் குறித்தீரோ அவர்களை நீர் அழைத்திருக்கிறீரே சுவாமி. அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, மீண்டுமாய் ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் சார்பாக, கல்வாரி ஆசீர்வாத ஊழியத்தின் சார்பாக வெளியிடப்படுகிறதான இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆத்மாவிலும் சரீரங்களிலும் ஆண்டவரே இயேசு சுவாமி ஆவியிலும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு இந்த ஆவி பரிசுத்த ஆவின் அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பிப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நிலைநிறுத்தி ஆண்டவரே சத்தியத்துக்குள்ளே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற வாழ்வை கர்த்தர் நீர் தருவீர், தரப்போகிறீர், தந்துவிட்டீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.